வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு குலோப்ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ப்ரெட்டில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இப்போது 6 ப்ரெட்டு எடுத்துருக்கேங்க. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பவுலில் போட்டு நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிச்சு பிச்சு நல்லா உதுத்துக்கோங்க. நல்லா தூளாக உதுத்துக்கோங்க. இப்போது காய வச்ச பால் தாங்க ஊற்றுறேன். காய வச்சு ஆற வச்சாச்சு இந்த பாலை. இப்போ இந்த பாலை ஊற்றி நல்லா இன்னும் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பால் நிறையா விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தி வச்சு நல்லா உருட்டினீங்கன்னா ரவுண்ட் ஷேப் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இப்படி இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சுங்க. இப்போது எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு இதையெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரலும் வேக வச்சு எடுத்துடுங்க. தீயை அதிகமாக வச்சிடாதீங்க, எடுத்தோடனே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. எல்லாத்தையும் இப்போது பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சுகர் சிரப்பு செய்யலாங்க. 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. இது நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஏலக்காய் போட்டிருக்கேங்க. இது நல்லா பிசு பிசு தன்மை வந்தால் போதுங்க. கையில் ஒட்டி பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாகை எடுத்து அப்படியே இந்த குலோப்ஜாமில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஊறிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நட்ஸு வேணுன்னா கட் பண்ணி அதில் மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ரெட்டு குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த குலோப்ஜாமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.